உங்க கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கினாரு. அவர்கிட்ட நீங்க திரும்ப போய் கேட்கும் போது காசா கொடுக்காம செக்கா குடுக்குறாரு. சரி இந்த செக் எடுத்து போய் பேங்க்ல போட்டு அந்த அமௌண்ட் எடுக்கலான்னு பார்த்தா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் டிஸ்ஆனர் ஆஃப் செக் இல்லைன்னா செக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்குல நம்ம சிவில் நடைமுறைகளை பின்பற்றணுமா கிரிமினல் நடைமுறைகளை பின்பற்றணுமா அப்படின்னா கிரிமினல் நடைமுறைகள் தான் செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இதை சொல்லுது. சரி, இப்ப பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு. அது செக் அண்ட் காலான்னு ஒரு டேட்டா போடுவாங்க. அந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு செக் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கே கூட நீங்க ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். இது என்ன ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா செக் பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ஆஃப் டெட் போட்டு ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே நம்ம போய் நிக்கணும். ஒன்ஸ் நம்ம அந்த உண்மையான செக்கையும் அண்ட் நம்மளுடைய ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுதான் அதர் பார்ட்டிக்கு சம்மன்ஸ் அனுப்புறதா இல்லையான்றத நீதிமன்றம் முடிவு பண்ணுவாங்க. சம்மன்ஸ் அதுக்கப்புறம் அனுப்பப்படும் எஸ்டிசி அப்படின்னு நம்பர் ஆகும். அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு வந்தாருன்னா அவருக்கு 207 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 187 ஆஃப் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா BNSS இந்த பிரிவுகளின் கீழே காப்பீஸ் அக்யூஸ்டுக்கு சர்வ் ஆகும். சோ காப்பீஸ் கொடுத்துட்ட பிறகு அக்யூஸ்ட் வந்து ஆஜரானதும் அவர்கிட்ட நீதிபதி கேள்வி கேட்பாங்க. இந்த வழக்கு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது பொய் வழக்குன்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. பொய் வழக்குன்னு சொன்னா கேஸ் நடக்கும். இல்ல அதை அட்மிட் பண்ணிக்கிறாங்கன்னா அங்கேயோட கேஸ் முடிஞ்சிடும். சரி, இப்ப பொய் வழக்குன்னு சொல்லி ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரையல் ஸ்டார்ட் ஆனதும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைனன்ட் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய வாக்குமூலம் மூலயமா அவங்களுடைய சாட்சிகள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அவங்க தரப்பு ஆவணங்களும் அதுக்குள்ளாரே வந்துடும். சோ இப்ப அவங்க கூண்ல ஏறி சாட்சி சொல்லும் பொழுது எதிர்த்தரப்புல இருக்கவங்க அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அடுத்து 313 கொஸ்டினிங். இப்ப 315 ஆஃப் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதாக்கு கீழே அதர் பார்ட்டிய கொஸ்டினிங் கேட்பாங்க. சோ அக்யூஸ்ட் கொஸ்டினிங் அப்ப பொய் வழக்குன்னு சொல்லி மேக்சிமம் ட்ரையல் அவங்க சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அப்ப அக்யூஸ்ட் வந்து அவங்க தரப்புல இருக்கக்கூடிய சாட்சிகளை வந்து போடுவாங்க. வாக்குமூலம் ஏறி கூண்ல ஏறி எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. அதன் பிறகு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும் இரு தரப்பிலும். அதன் பிறகுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். கோர்ட் ஃபீஸ் எப்படி டிசைட் ஆகும் அப்படின்னா அந்த செக் அமௌண்ட்டை பொறுத்து தான். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இப்ப 1,00,000 இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க 5,000 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதாவது 0.5% அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப 2,00,000 ரூபாய்க்கு மேல ஒரு அமௌண்ட் போகுதுன்னா அப்ப நீங்க வந்து 10,000 ரூபாய் வந்து கோர்ட் ஃபீ மேக்சிமம் பே பண்ண வேண்டியது வரும். அதை தாண்டி இருக்கிற அமௌண்ட்டுக்கும் நீங்க 10,000 ரூபாய் தான் மேக்சிமம் கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியது வரும். சோ இதையுமே நீங்க நியூ ரெகுலேஷனா வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க.